ஹலோ உறவுகளே, வெல்கம் டு தீரன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி தான். சிம்பிளான ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன். ஒரு வெங்காயம் தக்காளி மட்டும் நறுக்குனா போதும். சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து டைம் தேவைப்படும். ஒரு வேகிறதுக்கு தான் வந்து ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் தேவைப்படும். இந்த மாதிரி வெயிலில் வந்துட்டு அதிகமாக சமைக்க முடியல அதிக நேரம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு பட்டை கிராம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நறுக்கி வச்சுருக்கேன். வேறு எந்த இதுவுமே இதுக்கு வந்து தேவை கிடையாது. வெங்காயம் தக்காளி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா உப்பு போட்டு நல்ல ஒரு சாஃப்டாக வந்துட்டு தக்காளி வந்து குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா. சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு மட்டன் மசாலா போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தாட்டி வந்துட்டு மட்டன் மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போயுமே போடுவேன். அப்புறம் பட்டை கிராம்பு தூள்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டு நல்லா கறியெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி விட ஆரம்பிச்சிட்டா வந்து சிக்கன் வந்து அந்த தண்ணியிலே வந்து வெந்துடும். உங்களுக்கு தேவைன்னா வந்து நான் வந்து தேங்காய் பால் கொஞ்சோன்னு ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் பால் வந்து ஊற்றிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்கும். பிரியாணிக்குமே வந்து தேங்காய் பால் ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றிட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்துட்டு நம்ம சமைக்கிறதுக்கே டைம் தேவைப்படும். அவ்வளோ சூப்பராக வந்துட்டு சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிரும். இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ வெயிலில் வந்து நிற்க முடியல அதிகமாக, அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக வந்துட்டு சிக்கன் மட்டன் எல்லாமே வந்து நம்ம எப்படி வச்சாலும் அது ஒரு டேஸ்ட் வந்து வந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் வீட்டில் சாப்பாடு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி. அதோட ஒரு முட்டையோடு வச்சு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய், போயிட்டு வரோம்.